38 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்திலேயே காத்திருந்த தாலி கொடி, அழுக்கு படிந்த ரூபாய் நோட்டுடன் குடி வழக்கில் சிக்கிய தாலி கொடியை சொந்தத்திடம் பத்திரமாக கொடுக்க நீதிமன்றம் செய்த போராட்டம். வயதில் தங்கையின் பொக்கிஷத்தை கையில் ஏந்தி கலங்கி நின்ற மூதாட்டி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய போலி கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் முத்துசாமி. இவரு கடந்த 1987ஆம் ஆண்டு குடும்ப தகராறுல தன்னோட மனைவியான அருகாணி அப்படின்றவங்களையும் இரட்டை குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாகியிருக்காரு. தலைமறைவாகி இருந்த முத்துசாமிய போலீசார் தேடி வந்தாங்க. இருந்தாலுமே அவரு போலீஸ் பிடியில சிக்கவில்லை. இந்த நிலையில தான் கொலையான அருக்காணி மற்றும் 2 குழந்தைகளோட உடல்கள் மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இதுல அருக்காணி கழுத்துல அணிந்திருந்த மஞ்சள் கயிறுடன் கூடிய 1 பவுன் தங்க தாலியையும் அவர் வைத்திருந்த 10 ரூபாய் நோட்டையும் போலீசாரால் பொள்ளாச்சி ஜெயம் நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் முத்துசுவாமி கைது செய்யப்பட்டதனால நீதிமன்ற வழக்கு இதுவரைக்குமே நிலுவையிலேயே இருக்குது. இதற்கிடையில JM2 மெஜஸ்டிக் பிரகாசம் நீதிமன்ற பாதுகாப்புல இருக்கக்கூடிய 1 பவுன் தங்க தாலியையும் அந்த அழுக்கு படிந்த 10 ரூபாயையும் சம்பந்தப்பட்டவர்கிட்ட ஒப்படைக்க நீதிமன்றம் 38 ஆண்டுகளுக்கு அப்புறமா தன்னோட இறந்து போன தங்கையின் தாலி கொடிய கையில ஏந்தி கலங்கி நின்ற இந்த மூதாட்டியோட காட்சிகள் பாக்குற அனைவரையுமே கண்கலங்க வச்சிருக்குது.